ஸோ வாங்கிட்டு எண்ட் ஆஃப் த செஷனில் சொல்லியிருக்காரு, நான் இப்போ தான் சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவருடைய ப்ரொஃபஷனலுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கு, அதனால என்னோட கல்யாண வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் நினைச்சிருந்தாருன்னா அது தவறான கண்ணோட்டம் தான். ஏன் மகேந்திர சிங் தோனி இல்லையா, அவரு கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய லைஃப் கிரிக்கெட் லைஃபை கண்டினியூ பண்ணலையா? அஜித்தும் ஷாலினியும் பார்த்தீங்கன்னா 21 வயசு ஷாலினிக்கு கல்யாணம் ஆகும் போது ஷாலினி. ஸோ அவங்கெல்லாம் ஒரு நல்ல லைஃப் கொண்டு போகலையா? அவர் கார் ரேஸில் அவருடைய ப்ரொஃபஷனில் கொண்டு போகல, அவருக்கு பிடிச்ச துறை அது அவர் கொண்டு போகலையா? நம்ம சிவகார்த்திகேயெல்லாம் எடுத்துக்கலாம், அவர் ஃபீல்டில் ஷைன் பண்ணுறாரு, அந்த அம்மா அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுக்காக அவங்க அடிமையாக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த மாதிரி நம்ம நடத்துகிற பொறுத்து தான் இருக்குது அவங்களுடைய பார்ட்னருடைய லைஃப் ரன் பண்ணுறதுமே. அவசரப்பட்டுட்டு ஸோ இன்னொரு இவர் தவறு செஞ்சிருக்காரா நமக்கு தெரியல. நான் 2 பேருக்குமே என்ன சொல்றேன்னா, கல்யாணம் நடந்துச்சுன்னு நீங்க இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்க தான் போறீங்க, அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் போது இங்க இருக்காதா? ஸோ இந்த மாதிரி சில காரணங்களால தான் 5 வருட காதல் வாழ்க்கை இந்த 1 வருடத்துல காணாம போயிடுது. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யாரும் இன்டர்வியூ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மூத்த வழக்கறிஞர் திருமதி புஷ்பவதி அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கங்க. மேம் வணக்கம். மேம், ராகுல் சாகர் சிஎஸ்கே டீம்ல ரொம்ப முக்கியமானவர். கிட்டத்தட்ட இப்போ ரொம்ப ஒரு பரபரப்பா பேசக்கூடிய பேர் என்பது இவர் பேர் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ அவர் ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணியிருக்காரு, நான் டைவர்ஸ் பண்ண போறேன், அதுக்கு சில காரணங்களும் சொல்றாரு. இப்பதான் ஒரு ரிலீஃப் ஆயிருக்கேன், சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு. இந்த விஷயத்த பார்த்தவங்களுக்கு என்ன தோணுச்சு மேம்? பசா சொல்லுங்க. இல்லை, இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு அது மகிழ்ச்சியா தெரியல. அவருக்கு சுதந்திரம் வந்ததுக்கு வருத்தமாக தான் இருக்கு. அவர் ராகுல் சாகர் அப்படின்ற ராஜஸ்தானை பூர்வீகமா கொண்டவர். அவர் லாஸ்ட்டாக அந்த மும்பை இன்னிங்ஸ், ஹைதராபாத் கிரிக்கெட் இதிலெல்லாம் கொஞ்சம் அப்போதான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இப்போ கரண்ட் ஐபிஎல் மேட்ச்சில் அவர் 5 கோடிக்கு ஏலம் எடுத்ததாக சிஎஸ்கே டீம் எடுத்திருக்காங்க தகவல் தெரிஞ்சது. அவர் 21 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறார். அவருக்கு 21 வயசு இருக்கும் போது அவர் ஈஷான்றவங்களை ஈஷா ஜோஹர் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கொஞ்ச நாளாக இல்லைன்னும் போது ஒரு 1.5 இயர், ஒரு 15 மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு கோர்ட்டுக்கு அதுக்கும் நடந்திருக்காரு. கோர்ட்டுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு விவாகரத்து வாங்கியிருக்காரு. ஸோ வாங்கிட்டு எண்ட் ஆஃப் த செஷனில் சொல்லியிருக்காரு, நான் இப்போ தான் சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஓகே மேம், இப்போ இவருக்கு திருமணம் நடக்கும்போது 22 ஏஜ், இப்போ 26, 4 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு புரியுது இந்த மேரேஜ் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட மேரேஜ் நடக்கும் போது கோவால பிரம்மாண்டமா நடந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு அது வேண்டாம், சரிப்பட்டு வரல அப்படின்னு இப்ப சொல்றாருங்களே, இது எப்படி பாக்குறது? 21 வயசுல அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருமே காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு கல்லூரி காலங்கள் அது. இப்ப அவங்க 21 வயசுன்னும் போது 2nd இயர் அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க, 3rd இயர் வந்திருப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த கல்லூரி வாழ்க்கையில இது ரொம்ப பெருமையா, ஓகே நமக்கு லவ் பண்ண பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு அது ஒரு பெருமையா இருக்கு. அந்த பெருமை என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு நம்ம அது கல்யாணம் இதில் கொண்டு போயிட்டு சக்ஸஸ் பண்ணதான் நினைச்சுக்கிறாங்க. ஓகே, நம்ம நினைச்ச ஒரு பொண்ணையை நம்ம திருமணம் செய்து கொள்வது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படியே தான் இருக்கணும். இன்னைக்கு 3 வருஷம் பொறுத்து நான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயம்தான். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. யாரு செய்தது, யாரு பக்கம் தவறுன்றது நமக்கு இன்னும் தெரியல. ஸோ எது தவறாக இருந்தாலும் இவருடைய வளர்ச்சிக்கு அது அவர் தடையா இருக்கும்னு நினைச்சாரான்றதும் நமக்கு தெரியாது. திருமண வாழ்க்கைன்றது ஒரு வளர்ச்சிக்கு தடையா நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி அவங்க நினைச்சிருந்தா நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு காரணங்களால அவர் விவாகரத்து பெற்றாரா, இன்னைக்கு சிஎஸ்கே டீம்ல
பெரிய ஒரு பொசிஷன் அவர் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கிறதால, ஏலத்துக்கு எடுத்திருக்கிறதால நான் வந்து இதில் திருமண வாழ்க்கையில எனக்கு வந்து இது ஒரு தடையா இருக்கு அப்படி நினைச்சிருந்தா அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். சரி, அப்படி வந்து ஒரு திருமண வாழ்க்கையை தடையா நினைக்க வேண்டாம். ஏன்னா இதுக்கப்புறமா ஒரு திருப்பியும் இன்னொரு மறுமணம் செஞ்சுக்க தான் போறாரு. ஸோ அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ அவருடைய ப்ரொஃபஷனலுக்கு அது டிஸ்டர்பா இருக்கு, அதனால என்னோட கல்யாண வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் நினைச்சிருந்தாருன்னா அது தவறான கண்ணோட்டம் தான். ஏன்னா இன்னைக்கு 21 வயசுல நீங்க வந்து மெச்சூரிட்டி இல்லாம ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. 22. ஓகே. ஓகேவா? அவருக்கு 22 வயசு இருக்கும்போது கல்யாணம் ஆயிருக்கு. இன்னும் இவ்வளவு வருஷம் பொறுத்துதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அப்ப நீங்க என்ன அன்னைக்கு வந்து மனநிலை சரியில்லாம இருந்தீங்களா? இல்ல இன்னைக்குதான் சரியா ஆனீங்களா? அப்படிலாம் இல்ல. எதுவா இருந்தாலுமே அந்த லைஃப கரெக்டா ஒரே வழியில கொண்டு போக தெரிஞ்சிருக்கணும். அப்ப இன்னைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு திருப்பி நீங்க இன்னும் வந்து மேட்ச்ல வேற செலக்ட் ஆகுறீங்கன்னா அப்ப திருப்பி இந்த வாழ்க்கைய வேண்டாம்னுடுவீங்களா? சரி, 2மே 2 ட்ராக்கா கொண்டு போகணும். இதே நீங்க மிங்கிள் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு காரணமாக இருந்தால் நான் சொல்றேன். திருமண வாழ்க்கை வேறு, உங்களுடைய ப்ரொஃபஷனல் வேற, உங்களுடைய தொழில்ன்றது வேற. 2மே ஏன் மிங்கிள் பண்ணிக்கிறீங்க? இதையே அதை ஒரு தடையா வச்சுதான் நீங்க இதுல வந்து முன்னேறணும்லாம் அப்படிலாம் கிடையாது. முன்னேற்றத்துக்குலாம் அது தடையாலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன் மகேந்திர சிங் தோனி இல்லையா? அவரு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய லைஃப் கிரிக்கெட் லைஃபை கண்டினியூ பண்ணலையா? ஸோ இளம் வயதுல திருமணமானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அமீர் கான்லாம் வந்து 22 வயசுல தான் அவருமே கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அஜித்தும் ஷாலினியும் பாத்தீங்கன்னா 21 வயசு ஷாலினிக்கு கல்யாணம் ஆகும்போது ஷாலினிக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல லைஃப் கொண்டு போகலையா? அவர் கார் ரேஸ்ல வந்து அவருடைய ப்ரொஃபஷனில் கொண்டு போகல, அவருக்கு பிடிச்ச துறை அது அவர் கொண்டு போகலையா? ஸோ இது வந்து அவருடைய தொழிலுக்கு அவருடைய ப்ரொஃபஷனலுக்கு இது ஒரு தடையா இருக்கும் திருமண லைஃப் நினைச்சிருந்தாலும் அது தவறான கருத்து. நடிகை ஷாலினி வந்து திருமணம் ஆன பிறகு சினிமா நடிக்கிறதை விட்டுட்டாங்களே. புரிதுங்களா? 2 பேர்ல வந்து யாரா ஒரு விஷயம் தியாகம் பண்ணா மட்டும்தான் அங்க சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியுது. ஒரு இவரு நினைச்சிருக்கலாம்ல, என்னால ப்ரொஃபஷனல் விட முடியாது, சரி நான் உங்களை விட்டுறேன் அப்படின்ற ஒரு பார்வையும் பார்க்கலாமா? அவங்க எந்த ப்ரொஃபஷனல் இருந்தாங்கன்னு நமக்கு சரியான இது தெரியல. சரி, ஓகேங்களா? சரி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே விட்டு கொடுத்து போறதுதானே திருமண வாழ்க்கை. நீ என்ன பண்ற, நான் என்ன பண்ற, போட்டி போட்டுட்டு இருந்தா விட்டு கொடுத்துட்டாருங்களே. இல்ல அதுக்காக அவங்களே விட்டு கொடுத்தணும்லாம் இல்ல இல்லையா? அவங்கள நீங்க கன்வின்ஸ் பண்ணலாம். அவங்க வந்து ஒரு வேலைக்கு போறவங்களா இருக்கும் போது நீங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணி குழந்தைய பாத்துக்கிறதுக்கோ இல்ல லைஃப நீ வீட்டுல இருந்து பாத்துக்கிறதுக்கோ அதுக்காக நான் அடிமையா இருக்கணும்னு சொல்லல. அந்த வீட்டுல அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல இருக்கணும்ன்றதை நீங்க புரிய வைக்கணும். ஓகேவா? நம்மளோட நடந்துக்கிறத தாங்க பொறுத்து இருக்கு. சரியா? நீ வந்து இன்னொருத்தரை ட்ரீட் பண்ற விதம் தான், அவங்கள நடத்துற விதம் தான். இல்ல நீ எனக்கு அடிமையா இரு, நான் சொல்றது கேட்டுக்கிட்டு இருன்றது வேற. நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷன்ல பாக்குறேன், நீ எனக்கு துணையா பின்னாடி நில்லு, ஒரு உற்ற துணையா நில்லு, எனக்கு ஒரு பலமா நில்லுன்னு கேட்கறது ஒண்ணு. சரி, நம்ம கொடுக்குற ப்ரெசன்டேஷன் தான் பொறுத்து இருக்கு. நம்ம ட்ரீட் பண்றதா அடுத்தவங்களை நம்ம எப்படி நினைக்கிறோம், எப்படி லைஃப்ல கொண்டு வரோம் அப்படின்றது தான். இப்போ எவ்வளோ ப்ரொஃபஷனல்ல பார்க்குறோம். நம்ம ஈவன் நம்ம சிவகார்த்திகேயெல்லாம் எடுத்துக்கலாம். அவர் ஃபீல்டில் ஷைன் பண்றாரு, அந்த அம்மா அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதுக்காக அவங்க அடிமையா இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க அவருக்கு ஒரு பக்கபலமா இருக்காங்க. ஓகேவா? அவங்கள இல்ல நீங்க வந்து என்னோட கணவர் வந்து என்ன அடிமையா வச்சிருக்காருன்னு அப்படிலாம் அந்த அம்மாவும் சொல்லல. அப்படின்னு நினைக்கவும் கூடாது. ஏன்னா அவர் அந்த மாதிரி அவங்கள எங்கெங்க கூட்டிட்டு வரணுமோ அழைச்சிட்டு வர்றாரு, எந்தெந்த இடத்துல ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நடத்துற விதம் தான். அதுக்கு தான் நான் அவங்கள எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் அவங்கள வந்து நல்ல ஒரு ஒய்ஃபா தான் பிஹாஃப் ஆஃப் தான் நடத்துறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம நடத்துற பொறுத்து தான் இருக்கு அவங்களுடைய பார்ட்னருடைய லைஃப் ரன் பண்றதுமே. ஓகேங்க மேம். இப்ப இங்க இவருக்கு திருமணமான வயசு 22. அது இந்திய அரசால, அதாவது இந்த வயசு ஒரு ஆண் பண்ணிக்கொள்ளலாம், அது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லக்கூடிய ஒரு வயசு. ஆனா இவர் திருமணம் இப்ப என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்றாரு. அப்போ எந்த வயசுல ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த வயசு ஒரு மெச்சூரிட்டான வயசு, இந்த வயசுல பண்ணா கரெக்டா இருக்கணும், எந்த வயசு சொல்லலாம் உளவியல் ரீதியாக நான் கேட்கிறேன்? உளவியல் ரீதியா பார்த்து அரசாங்கம் அறிவித்த வயது வந்து 18, பெண்ணுக்கும் ஆணுக்கு 21 காலங்காலமாக இருந்துட்டு வருகிற ஒரு பண்பாடு. ஓகேவா? ஒரு பழக்கம். பட் ஆனா மெச்சூரிட்டி நீங்க கேட்கறது வந்து உளவியல் ரீதியா கேக்குறீங்கன்னா, நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் எப்படியுமே ஒரு ஆணுக்கு வந்து 27ல இருந்து 28க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியே வரும். ஏன்னா அவங்க அந்த ஒரு வயசு மட்டும் சொல்றேன், இந்த வயசுக்கு அப்புறம் தான் ஆகும். ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்க கல்லூரி படிப்பு முடிக்கிறதுக்கு 21 ஆகுது. அதுக்கப்புறம் முதுகலை பட்டம் பெறணும் அப்படின்னா 25 ஏஜுக்குள்ள ஆயிடுது. ஓகேங்களா? 25 வயசு வரைக்கும் அவங்களோட எஜுகேஷனுக்கே போயிடுது. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க, அலுவலகம்ல அவங்களுடைய அந்த ப்ரொஃபஷனலே அவங்க ஜாயின் பண்ணி அந்த ஆஃபீஸ்ல இருந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆயிட்டு அதுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ரொமோஷனோ அவங்களுக்குள்ள தன்னால எப்படி தன்னுடைய
குடும்பத்தை தன்னால மட்டும் நிர்வாகம் பண்ண முடியும். ஒரு லோன் எடுக்கணும். லோன் எடுத்து ஒரு வீட்டுக்கு இனிஷியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே அவங்க அது மெச்சூர்ட் ஆயிட்டு அந்த 25லேருந்து ஒரு 3, 4 வருடங்கள் பொறுத்து தான் தன்னுடைய பொருளாதார நிலை, தன்னுடைய மனநிலை எல்லாமே ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வருது. ஸோ அப்படி வரும்போது அவன் தன்னுடைய வாழ்க்கையை யோசிச்சாதான் அந்த வாழ்க்கை உண்மையிலேயே ஓரளவுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா போகும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே இப்ப நான் ஒரு ஜென்ரலா பாத்தீங்கன்னா, என்னோட வழக்குகள்லயே நான் வந்து ஒரு 2, 3 வழக்குகள்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சிடுறாங்க. வீட்ல பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ண உடனே ஒரு 24 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. பண்ணுன உடனே பொண்ணு சொல்லுது, "லோன் எடுத்துரு, உடனே எடுத்துரு, வீடு வாங்க, வீடு வாங்கன்னு." அவங்களுக்கு அது ப்ரெஷரா தெரியுது. நான் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எனக்கே 25 வயசு தான் ஆகுது. இப்பதான் நான் ஒரு பேங்க்ல வந்து ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீ அதுக்குள்ள லோன் எடு லோன் அது ப்ரெஷர் ஆயிடுது. ஒரு அவசரத்துல பண்ணிக்கிறது. ஸோ ப்ரெஷர் அவங்களுக்கு அந்த ஆண்களே என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அது ப்ரெஷரா என்ன வீடு வாங்க, வீடு வாங்க இவ்வளோ சீக்கிரம் நச்சரிக்கிறா அப்படின்ற மாதிரி அது அவங்களுக்கு ஒரு தொல்லையா தெரியுது. ஸோ அது இவங்களுக்குள்ளேயே ஒரு அவங்க ஜாப் அவங்களுக்கு ஒரு வேலைன்னு வந்ததுக்கு அப்புறம் இவங்களா அதை ஒரு லோன் எடுத்து இவங்களுக்குள்ள அது ஒரு கமிட்மெண்ட், நமக்குன்னு ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு வந்து அவங்களா டிசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது டார்ச்சரா தெரியாது. இல்லைன்னா ஒரு பொண்ணு கேட்கும்போது டார்ச்சரா தான் தெரியுது. இவங்களுக்குள்ளே ஓகே நம்ம ஒரு வீடு வாங்குற அளவுக்கு ஒரு லோன் எடுக்கிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம இந்த ஒரு ஃபீல்டுல நம்ம ஸ்டடியா இருக்கோம் அப்படின்னும் போது அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க எது கேட்டாலுமே டார்ச்சரா தெரியாது. இல்லைன்னா நீ என்ன இப்பதான் நான் சேர்ந்திருக்கேன் இதுக்குள்ள என்ன போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னும் போது அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டனா தெரியுது. ஸோ பொண்ணுமே அப்படிதான். பெண்களுடைய வயது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உளவியல் ரீதியா நான் பெண்களுக்குமே ஒரு 24 வயசு 25 வயசுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன். சரி நான் இல்ல ஏன் பெண்களுக்கு மட்டும் ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா நீங்க கேட்பீங்களா? பெண்களுக்குமே நான் அபவ் 24, 25 தான் நானுமே சொல்லுவேன். அவங்களுமே அந்த காலேஜ் லைஃப்பை முடிச்சு அவங்களாலேயும் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டா இருக்க முடியும். என்னாலே வந்து நானும் ஒரு ஜாப் போயிட்டு என்னாலேயும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்களும் உணரும் போதுதான் அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். சரி நாளைக்கு இவரு ஜாப் போனாலும் சரி, இந்த பொண்ணு ஒர்க் பண்ணும் போதும் சரி, நாளைக்கு ப்ராப்ளம்ஸ் வராது. இல்ல நான் வந்து இப்ப ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு லேட்டஸ்டா ஒரு வழக்கு பார்த்திருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா பொண்ணு காலேஜ் படிக்கும் போதே டிஸ்கண்டினியூ பண்ணி மாப்பிள்ளை ஃபாரின்ல இருக்காருன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபாரின்ல இருக்காருன்னு கல்யாணம் பண்ணிட்ட உடனே அவங்களுக்குள்ள அங்கே ஒரு 5 வருஷம் பொறுத்து 2 பேருக்குள்ள மனக்கசப்பு வருது. இன்னைய வரைக்கும் அந்த பெற்றோர்களுக்கு வந்து அவங்களுக்கு மனசு உறுத்துது. நம்ம பொண்ணை காலேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்தாலும் 21 வயசு அந்த பொண்ணு ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே காலேஜ் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிடறாங்க கல்யாணம் பண்ணி. அப்போ அவங்களுக்குள்ள இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு மன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய மகளை வந்து நம்ம கல்லூரி படிப்பை முடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். நாளைக்கு இன்னைக்கு அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அவளால ஒரு ஜாப் கூட போக முடியல. அந்த பொண்ணுக்கு அதுவே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய மன உளைச்சல். அவ ஒரு தடவை பிரச்சனையில கேட்கிறா, நான் காலேஜ் முடிச்சிருந்தா நான் இங்கேயே ஜாப் போயிருப்பேன், இங்கேயே ஜாப் போயிருப்பேன். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே குழந்தை ஆடுது. அந்த குழந்தைய பார்த்துக்கவும் அதுலயே அவங்களுக்கு நேரம் போறதால அங்க போய் அவங்களால படிக்கவும் முடியல. என்னோட கேள்வி அடுத்த கேள்வி அதுதான். ஓகே, இந்த மாதிரி இளம் வயசுல திருமணம் பண்ணிட்டு இளம் வயசுல விவாகரத்தும் பண்ண பிறகு உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க எந்த ஒரு பாதிப்புக்குள்ள ஆவாங்க, ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி? சரி கண்டிப்பா உங்களுக்கு அது அஃபெக்ட் இருக்கதான் செய்யும் உங்களுக்கு. சரியா? ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம இந்த மாதிரி லைஃப்பை வந்து ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் எப்படி இருக்கும், என்னதான் இருந்தாலும் 2வது கல்யாணம் தானே சொல்லுவாங்கன்னு பெண்ணுடைய சைடு தரப்புல இருந்து அவங்களுக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். பையன் வீட்டு சைடும் வந்துட்டு காலேஜ் லைஃப் எல்லாம் நம்ம எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தப்பா பேசுவாங்க, நம்மளால அந்த லைஃப் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்லாம் இருக்கும். சரி நான் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு விஷயமும் செய்யறதுக்காகும் போது யோசிச்சு செய்யணும். ஓகேவா? இது செஞ்சா இது சரியா வருமா, இந்த காலகட்டத்துல இது நடந்தா இது கரெக்டா இருக்குமான்றதை யோசிக்கணும். ஒண்ணு. அவசரமா பண்ணிட்டீங்க, சரி பண்ணதுக்கு அப்புறம் அதை ஏன் நீங்க அதை பொறுத்து அதை அனுசரிச்சு போறதுல தப்பு இல்லையே. நீங்க நாளைக்கு இன்னொரு கல்யாணமும் பண்ணதான் போறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த லைஃப் எப்படி இருக்கணும்னு தெரியாது. அது பெண்ணாக இருக்கட்டும், தவறு பெண் செஞ்சாங்களா இல்ல வந்துட்டு இவரு செஞ்சாரா நமக்கு இங்க ஒரு ஆளு அவசரப்பட்டுட்டார், அவசரப்பட்டுட்டு. ஸோ இன்னொரு இவர் தவறு செஞ்சிருக்காரா நமக்கு தெரியல. நான் 2 பேருக்குமே என்ன சொல்றேன்னா, கல்யாணம் நடந்துச்சுன்னா நீங்க இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கதான் போறீங்க. அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் போது இங்க இருக்காதா? நாளைக்கு உங்களோட திருமண வாழ்க்கையால உங்களுடைய ப்ரொஃபஷனல் இப்ப மட்டும் அஃபெக்ட் ஆகாதா? ஸோ எதுவா இருந்தாலுமே உடனே அந்த அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது உண்மையிலேயே அது தவறுதான். என்னோட லாஸ்ட் கொஸ்டின் மேம், இப்போ இவரை விட்டுருங்க, பொதுவாகவே செலிபிரிட்டிஸ் வந்து சின்ன வயசுல திருமணம் பண்ணதா இருக்கட்டும், இல்ல லேட்டா திருமணம் பண்ணாலும் இருக்கட்டும், ஆனா திருமணம் பண்ண பிறகு ஒரு சில பேர் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலயே வந்து உடனே டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நான் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நாங்க வந்து விவாகரத்துக்கு வர
கிளைண்ட்ஸ் சொல்றது என்னன்னா, நாங்க வந்து 5 வருஷமா லவ் பண்ணேன் மேடம் அப்படின்வாங்க. 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேரும். நான் இல்லாம அவர் இல்ல, அவன் இல்லாம நான் இல்ல அப்படின்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, அவங்களோட கல்யாணம் நடந்த அப்புறம் 1 இயர் கூட அவங்களால சக்சஸா இருக்க முடியாது. அவங்களால 1 இயர் கூட சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. 1 இயர் முடியறதுக்குள்ளவே அந்த 1 வருட காலம் முடிந்த உடனே அவங்க விவாகரத்துக்கு வந்துடுறாங்க. அதை இங்க ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்றபடி அப்படி எடுத்துக்கலாங்களா? அது அப்படி எடுத்துக்கிறதா? ஏன்னா அப்படியே ஏன் அப்படி நான் எனக்கும் அது ஒரு புரியாத ஒரு புதிரா தான் இருக்கும். 5 வருஷம் இருந்தீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா. ஏன் இப்ப மட்டும் நீங்க உங்களால 1 வருஷம் கூட நிம்மதியா வாழ முடியல? ஏன் சேர்ந்து இருக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல எனக்கு வந்து அவங்களுடைய பெற்றோர்கள், பெண்கள் சைடு வந்து பாத்தீங்கன்னா, ஆண்களுடைய பெற்றோர்கள் வந்து ஒரு பெரிய பூதங்களா தெரியுறாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வேண்டாம். எனக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து அவர் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாரு. அவங்க அம்மா வந்து ஊர்ல இருந்து வராங்க. அவங்க அம்மாக்கு நான் சாப்பாடு செய்ய முடியாது. ஸோ இப்படிலாம் பெண்கள் சைட்ல இருந்து காரணங்கள் வைக்கிறாங்க. அத நான் காதலிக்கும்போது பார்த்தீங்கன்னா, யார் வீட்ல போய் சமைக்கிறது இல்ல. யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு தேவையான உபசரிப்பெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். நான் வந்து எதுக்கு அவங்க சிஸ்டருக்கு நான் கேஷ் குடுக்கணும்? ஒரு நல்ல ஏதாவது நிகழ்ச்சி அதாவது ஒரு ஃபங்ஷன் ஏதாவது நடந்துச்சுன்னா, ஏன் வந்து என்னோட கணவர் வந்து அவங்க குழந்தைக்கு இதெல்லாம் செய்யணும்? ஸோ இதெல்லாம் வந்து திருமணம் ஆன உடனே கேள்விக்குறியா வைக்கிறாங்க பெண்கள் தரப்புல. என்ன பொறுத்த வரைக்கும் அதையும் நீங்க ஒரு குடும்பமா ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி சில காரணங்களால தான் 5 வருட காதல் வாழ்க்கை வந்து 1 வருட காதல் வாழ்க்கையா, அந்த காதல் வந்து 1 வருடத்துல வந்து காணாம போயிடுது. ஸோ பெண்களுமே வந்து நீங்க இதே உன்னுடைய சகோதரிக்கும் உன்னுடைய சித்தப்பாக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா நீங்க அதே தானே அங்க போய் கிஃப்ட் வைக்கிறீங்கல்ல, அதையே இந்த குடும்பத்தையே அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்க. நினைக்கணும். பெண்கள் வந்து அந்த மாதிரி நினைச்சா நிறைய விஷயங்களை வந்து தவிர்க்கலாம். ஆண்களாக கூட இருக்கட்டும். அந்த பொண்ணு லவ் பண்ணும் போதெல்லாம் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. லவ் பண்ணும் போதெல்லாம் வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்ப செல்லமா இருந்திருப்பா. ஆனா கல்யாணம் ஆன உடனே ஆண்களுடைய வாதம் என்ன அப்படின்னா, அவன் வந்து அந்த ஆஃபீஸ்ல வந்து யாரோடைய வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு ஜூம் பண்ணி அதை பாக்குறாங்க. ஓகேவா? ஸோ தவறுகள் சில இடத்துல நடக்கலாம். பட் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நடக்காமையே இருக்கும் போதே ஒரு யூகம் பண்ணி அந்த இடத்துல நிம்மதியே இல்லாம வாழ்றாங்க. அம்மாவுக்கு வந்து அந்த பொண்ணு செல்லமா தான் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா சொல்றதா கேக்குது அப்படின்னு. ஸோ உன்னுடைய திருமண வாழ்க்கையை அவங்க அம்மா சொல்லிதான் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஆனா ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் சில காரணங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அந்த பெரிய தவறா தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து அதே காரணங்கள் தான் அப்பவும் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு 2 பேரும் ஒன்னா இணையும் போது அன்னைக்கு நல்லா இருந்ததெல்லாம் இன்னைக்கு ஒரு பிரச்சனையா தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நினைக்க கூடாது யாருமே. 2 பேருமே தான் நான் சொல்றேன். பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். பெண்களுமே மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறது. ஏன்னா அதுவும் உன்னுடைய குடும்பம் தானே, உன்னுடைய மாமியார் தானே அவங்க. உன்னுடைய கணவரை வந்து உன்னுடைய அம்மா எப்படியோ அவருக்கும் அவன் அம்மா தான், அந்த மாதிரி தான். இல்ல நீ வந்து ஏன் எங்க அம்மா கூட பேசுற, உங்க அம்மா கூட ஏன் பேசுற, நம்ம அந்த மாதிரி சில விஷயங்களை பூதகரமா ஆக்குறதை ஃபர்ஸ்ட் குறைக்கணும். நன்றிங்க மேம், தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.